ராஜா ராணி படம் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான டைரக்டர் தான் அட்லி. அதுக்கப்புறம் விஜயை வச்சு ஒரு 3 படம் டைரக்ட் பண்ணி மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாரு. தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான டைரக்டரும் கூட. அடுத்ததாக பாலிவுட்டில் போய் ஷாருக்கானை வச்சு ஜவான்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் பிச்சுக்கிட்டு ஓடி 1000 கோடிக்கு மேலே வசூல் எடுத்து இப்போ ஹிந்திலையும் வந்து ஒரு முக்கியமான டைரக்டர். இவரு கூட ஒரு படம் பண்ண மாட்டோமா வெயிட் பண்ணிட்டு இருக்க பாலிவுட் ஆக்ட்ரஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்படி ஒரு முக்கியமான டைரக்டருக்கு இப்படி ஒரு சங்கடமான ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்னன்னா, இவர் வந்து தயாரித்த ஒரு படம் தான் பேபி. இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்து இன்டர்வியூக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு ஆங்கர் வந்து அட்லியை வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. एक्चुअली यू आर सो यंग, आई मीन आप इतने बड़े प्रोड्यूसर डायरेक्टर बन गए हैं, कभी आपके साथ ऐसा हुआ है कि आप किसी स्टार से मिलेंगे फर्स्ट टाइम और उसको लगा ही ना हो कि आप एटली, उसने कहा वेयर इज एटली? அதாவது அந்த கேள்வியில் என்னன்னா, இவ்வளோ கருப்பாக இருக்கிறீங்களா, உங்களை எப்படி ஒரு தயாரிப்பாளரும் ஒரு ஹீரோவும் கண்டுபிடிக்கிறாங்க, நீங்கள் தான் அட்லின்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அர்த்தம் இதுதான். அதுக்கு அட்லி வந்து ஒரு சிம்பிளான ஒரு பதிலை சொல்லியிருந்தார். ஒரு கோவப்படாமல் ஒரு பதிலை சொல்லியிருந்தார். The way I understood your question, I'm actually very thankful to A.R. Murugadas sir, because he produced my first film. Okay. Oh, wow. He asked the script, but he didn't see how I'm looking, whether I'm capable of it or not. But he loved my narration. Oh. I think world should see that. By appearance, we should not judge. By heart, you have to judge. அதாவது இந்த உருவ கேள்வி வந்து இவருக்கு மட்டும் நடக்கிறது இல்லை. விஜய்க்கு நடந்திருக்கு, தனுஷுக்கு நடந்திருக்கு, சூர்யாவுக்கு நடந்திருக்கு. உருவ கேள்வியை தாண்டி தான் வந்து தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கிறாங்க. ஏன் இந்த வடக்கன்லாம் நம்ம தமிழ் சினிமா ஆக்ட்ரஸ் மேலேயும் டைரக்டர் மேலேயும் ஏன் இவ்வளோ காண்டில் இருக்கிறானுன்னு தெரியல.